ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வந்து அம்மாவுக்கு இன்னும் சரியாகியும் ஆகாமையும் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியாயிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டேன், அதனால தான் வந்தேன். அப்புறம் இன்னொன்று என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியப்பா வந்து என்ன வேலை செஞ்சார் தெரியுங்களா? இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தெரியும், பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தேவையில்லாத வேலையில் அந்த கயிறு எடுத்து மாட்டுறது, ஏதாவது மருந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பெரிய ரக்கலை பண்ணிகிட்டு இருந்தார். கிணத்துக்குள்ள விழுகிறதுக்கு போயிடுவார். பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்க முடியல, பயமாக இருக்குது, நான் இதாயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக. அப்புறம் ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான்னு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தார். ஓல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி திரும்ப பண்ணுறாரு. இப்போ அங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும், அமைதியாக இருந்தார். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பழையபடி நான் பொங்கல் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், அப்படி இப்படிங்கிறாராமா. அப்புறம் என்ன பண்ணிட்டாராமா, சுண்ணாம்பு எடுத்து குடிச்சிட்டாராமா. வீடு பூசுறதுக்கு வச்சுருந்த சுண்ணாம்பு எடுத்து டம்ளாரில் ஊற்றி குடிச்சிருக்கிறாரு. எங்கள் பெரியம்மாவுக்கு தெரில. அப்புறம் வாந்தி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா டம்ளாரில் சுண்ணாம்பு ஒட்டிக்கிறாமா. கேட்டால் அப்புறம் சரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாராமா. ஏதோ எல்லாமே வாந்தி பண்ணிட்டனால பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பண்ணுறாராமா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. அவருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துருச்சா என்னென்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெரியம்மா கூடவே தான் இருக்கிறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலான்னா பெரியம்மா வர மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி பாத்ரூம் சௌகரியமெல்லாம் இருக்காது, அவர் இங்கேயே இருக்கட்டும், கடைசி காலத்தில் அவருக்கு சொந்தமாக கஷ்டப்பட்டு கட்டின வீட்லேயே இருக்கட்டும், அங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பெரியம்மா. அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போகலை. பார்க்கலாம். அதனால கொஞ்சம் திட்டி விட்டு போனோம்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பார். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் இருந்தால் தானே பெரியம்மாவுக்கு ஆதரவு அப்படின்லாம் சொல்லணும். அதனால் வந்தேன், நேற்று சொன்னோம், இனிமேல் அப்போ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் சோகமாகவே வச்சுட்டு இருக்கிறாரு. மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே நாங்கள் வந்தால் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பார். அப்படி இந்த டைம் சோகமாக இருக்கிறாரு, என்னன்னு தெரில. கடவுள் தான் துணை. பிரதோஷத்தில் வந்து இவருக்கும் அர்ச்சனை வச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி மரண பயமெல்லாம் போகணும், எந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே வைப்பேன், எல்லாத்துக்கும் வச்சுட்டு வந்தேன். நம்ம யூடியூப் சேனல் கூட வைப்பேன். ஸோ ஓகே, அதனால தான் வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா ரொம்ப ஒரு மாதிரி பேசினேன், அப்படியே பயந்துட்டு. அதனால்